ஏன் சில பேரை மட்டும் எல்லா இடத்துலயும் வேல்யூ பண்றாங்க, அதே சில பேரை அவங்களோட ஜாப், ஆபீஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸ்கூல் இல்ல காலேஜ கூட விடுங்க, அவங்களோட வீட்லயே அவங்களுக்கு வேல்யூ இருக்காது. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு ஹை வேல்யூ பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா மத்தவங்களுக்கு இல்ல? வெல், நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். எந்த இடத்துல உங்களோட வேல்யூ அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல உங்களை ரொம்பவே ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அண்ட் மக்களுக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஓவரால் லைஃப்ல உங்களோட வேல்யூ அதிகமாகுது. இந்த காரணத்தினாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு, ட்ரை நாட் டு பிகம் a man of success but rather try to become a man of value. உங்களோட வேல்யூவை அதிகரிக்க நீங்க ஒரு ஹை வேல்யூ பர்சனா ஆகணும். இது வெறும் ஒன்னு இல்ல ரெண்டு விஷயங்கள கிடையாது. உங்க லைஃபோட எல்லா விஷயத்திலயும் இது ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கு லைஃப்ல டோட்டல் 5 பில்லர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க உங்களுடைய ஓவரால் வேல்யூவை அதிகரிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்க வெறும் இந்த 5 பில்லர்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் இதுல இம்ப்ரூவ் ஆகணும். உங்களோட வேல்யூ as a person அதுவாவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்கு நம்பர் 1, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ மென்டலி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களை மக்களுக்கு இடையே, சொசைட்டில இல்ல இன் ஜெனரல் உங்களோட லைஃப்ல ஓவரால் உங்களோட வேல்யூவை அதிகரிக்கணும்னா அப்போ எல்லாத்துக்கும் முதல்ல ஆரம்பம் உங்ககிட்ட இருந்து. அதாவது நீங்க உங்களையே வேல்யூ பண்றதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களோட வேல்யூ உங்களோட கண் பார்வையிலேயே ரொம்பவே கம்மியா இல்ல அவ்வளவு பெட்டரா இல்லனா அப்ப நீங்க உங்களோட வேல்யூ மத்தவங்க எதிர்க்கவும் உங்களோட லைஃப்லயும் அதிகரிக்க முடியாது. நீங்க ஒரு ஹை வேல்யூ பர்சன் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ பர்சனோட மைண்ட் செட்டா இருக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்க இன்னைக்கு எங்க ஸ்டாண்ட் பண்றீங்க, நீங்க என்னவா ஆகணும்னு. அப்போ அது வரைக்கும் நீங்க அண்டர் கான்பிடன்ட் இல்ல கன்ஃபியூஸ்டா தான் இருப்பீங்க. பிறகு எதிர்க்க இருக்கிறவங்க இல்ல இந்த சொசைட்டி உங்களை குறித்து அவங்க என்ன வேல்யூ டிசைட் பண்றாங்களோ நீங்க அதையே உங்களுடைய ரியல் வேல்யூவா கருதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2016ல 2000 மக்கள் கிட்ட ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அதுல யாருக்கெல்லாம் புதுசா வேலை கிடைச்சதோ அதுல 60% மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட சேலரிய நெகோஷியேட் பண்ணல. அவங்களுக்கு என்ன சேலரி ஆஃபர் பண்ணாங்களோ அதையே அமைதியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, வெல் அவங்க அவ்வளவுதான் டிசர்வ் பண்றாங்கன்னு, இல்ல அவங்களோட வேல்யூ அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா, ஏன்னா மேக்ஸிமம் ஆட்கள் உண்மையில மற்றவங்களை வந்து ரொம்பவே அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க. ஆனா விஷயம் அவங்கள பத்தி வந்தா ரொம்ப கம்மியா. அப்படி நீங்க வேல்யூவோட டெஃபினேஷனை பத்தி பாத்தீங்கன்னா வேல்யூக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. வேல்யூக்கு அர்த்தம் என்னன்னா, the regard that something is held to deserve, the importance, worth or usefulness of something. ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த அளவுக்கான வேல்யூ தான் கிடைக்குது எவ்வளவு அவங்க டிசர்வ் பண்றாங்களோ. நீங்க உங்களை எவ்வளவு வேல்யூ பண்றீங்களோ மக்களுக்கு எதிர்க்க உங்களோட வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் ஷோ ஆகும். மென்டலி உங்களோட வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கு நீங்க உங்களோட லைஃப்ல சில பிரின்சிபல்ஸ் செட் பண்ணணும். பிரின்சிபல்ஸ் அதாவது இந்த மாதிரியான சில ரூல்ஸ், இது உடைக்கவே முடியாத அளவுக்கு உங்களோட வேல்யூஸ் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்ககிட்டயே இல்ல மத்தவங்க கிட்ட எதுனா ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு டிசிப்ளின்ட் லைஃப் வாழுங்க, ஒரு வாரியர் மாதிரி. தப்பான பழக்கங்க எதிர்க்க தினம் உங்களோட தோல்வியை ஒத்துக்காதீங்க. பதிலா அதுடன் தினம் போராடி வெல்லுங்க. அண்ட் எப்பவுமே உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. தினம் உங்களுக்காக என்ன கோல் செட் பண்ணிருக்கீங்களோ அதை பினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உங்களுக்காகவே உருவாக்குன இந்த ஹார்ட் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பின்னாடியே போனீங்கன்னா அப்போ உங்களோட பார்வையிலேயே உங்களுடைய ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ அதிகரிச்சுட்டே இருக்கும். வெல், இதன் கூடவே நீங்க உங்களோட சோஷியல் வேல்யூ அதிகரிக்கணும். சோ நம்பர் 2, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ சோஷியலி. சூப்பர்மேனோட ரோல் பிளே பண்ற ஆக்டர் ஹென்ரி கேவல் என்ன சொல்றாருன்னா, ரிமெம்பர் the 80% of success in any job is based on your ability to deal with people. அதாவது எந்த ஒரு வேலையிலயும் உங்களுடைய 80% சக்சஸ் எந்த விஷயத்துல டிபெண்ட் ஆகுதுன்னா நீங்க மக்களிடையே எப்படி டீல் பண்றீங்கன்னு. இன்ஃபேக்ட் இதுக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்டடி கூட கண்டக்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல 282 மக்களிடையே சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அதுல 56% மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜாப் அவங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் மூலமா கிடைச்சதா. 19% ஆட்களுக்கு அவங்களுடைய வேலை அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா கிடைச்சதா. அண்ட் 10% மக்கள் மட்டும் தான் இந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க மேனுவலி அவங்களோட ஜாப்காக சர்ச் பண்ணி அப்ளை பண்ணாங்க. அதாவது அந்த 56% மக்களுடைய வேலை அவங்களுடைய சோஷியல் கான்டாக்ட் இல்ல எதுனா ஒரு லிங்க் மூலமா கிடைச்சது. இதுதான் லாபம் சோஷியலி வேல்யூபிளா இருக்கிறதுனால. சோஷியலி உங்களோட வேல்யூவை அதிகரிக்கிறதுக்காக மெயின்லி 3 விஷயத்துக்கான அவசியம் இருக்குது. எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க உங்களோட கம்யூனிகேஷனை மாஸ்டர் பண்ணணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படிதான் இருந்தாலும் சரி, அப்படி உங்களுக்கு சரியா பேச தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நீங்க ரொம்பவே மோசத்திலயும் மோசமான சிச்சுவேஷன்லயும் ஒரு ஹைலி வேல்யூபிள் பர்சன் மாதிரி நீங்க எதற்கு ஷோ பண்ணலாம். எப்பவுமே ரொம்ப அதிகமா பேசி உங்களையே ஸ்மார்ட்டா காமிச்சுக்கிறதுக்கு பதிலா வெறும் அந்த அளவுக்கு மட்டும் பேசுங்க எவ்வளவு அவசியமோ. ரெண்டாவது, நீங்க உங்களையே லிமிட்டடா வச்சுக்கணும். எப்பவுமே அவைலபிளா இருக்க கூடாது. வெல், எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க உங்களோட டைமை ரொம்ப வேல்யூ பண்றீங்கன்னு, உங்க கூட பேசுறது உங்களை மீட் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு, அப்ப அவங்க
உங்களை ரொம்ப அதிகமா வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சப்ளை கம்மியாகும் போது தான் டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் லாஸ்ட் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு அர்த்தம் உங்களுடைய மத்தவங்களுடைய எமோஷன்ஸை பத்தி அவேரா இருக்கணும். எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதை விட அவசியமானது என்னன்னா அவங்க அதை ஏன் சொல்றாங்க. நீங்க மக்களிடையே எம்பத்தி ஷோ பண்றப்போ, அவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறப்போ, அவங்களும் அதுக்கு பதிலா உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வருது நம்ம லைஃபோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர். நம்பர் 3, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ ஃபைனான்சியலி. ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் உங்ககிட்ட இதை சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் காசு மட்டும் எல்லாமே இல்ல, ஒரு நபரோட கேரக்டர் அண்ட் பிஹேவியரும் நல்லா இருக்கணும். வெல், நாங்களும் இது குறித்து கண்டிப்பா அக்ரி பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த விஷயம் உண்மையோ அதே அளவுக்கு இந்த விஷயமும் உண்மைதான். வெறும் ஒருத்தருடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியர் சரியா இருக்கிறதுனால எல்லாமே நடந்துராது. உங்ககிட்ட காசு இருக்கணும் உங்களோட லைஃபை ஸ்மூத்தா நடத்துறதுக்கு அண்ட் உங்களுடைய பவர் அண்ட் வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கு. எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். காசு மனிதரோட வேல்யூவை அதிகரிக்குது. ஏன்னா காசு அது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டூல்னா, இது மனிதருக்கு லைஃப்ல ஃப்ரீடம், டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ், சொசைட்டில வேல்யூ அண்ட் பவர் அண்ட் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் தரும். இதுல மனிதர் அவரோட கனவுகளை ஃபுல்ஃபில் பண்ணாலும் சரி, எதுனா வாங்கினாலோ இல்ல எங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறதுனாலோ, இது எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஆனா யாருக்கிட்ட காசு இருக்குதோ இந்த லைஃப் ஸ்டைல் அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதாவது இன் ஷார்ட், யார் ஃபைனான்சியல் வேல்யூ ஹையா இருக்குதோ, சோ ஃபைனான்சியலி உங்களோட வேல்யூவை அதிகரிக்கிறதுக்கு நீங்க அதிகமான காசு சம்பாதிக்கிறது அவசியம். அண்ட் அந்த காசை சரியான இடத்துல செலவு பண்றதோ இன்வெஸ்ட் பண்றதோ ரொம்பவே முக்கியம். இதனால உங்களோட நெட் வொர்த் அண்ட் உங்களோட ஃபைனான்சியல் வேல்யூ அதிகமாகும். அண்ட் உங்களோட ஃபைனான்சியல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபைனான்சியல் வேல்யூ வெறும் சம்பாதிக்கிறதுனாலயோ இல்ல சேவ் பண்றதுனாலயோ அதிகமாகாது. கம்பவுண்டிங் பவரால அது அதிகரிக்க நீங்க அதை எங்கடா இன்வெஸ்டும் பண்ணணும். சோ உங்களோட ஃபைனான்சியல் வேல்யூ அதிகரிச்சதுக்கு அப்புறமா இப்ப டைம் உங்களுடைய பிசிக்கல் வேல்யூ அதிகரிக்க. நம்பர் 4, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ பிசிக்கலி. நீங்க உங்களையே வேல்யூ பண்றீங்க. இதை ஷோ பண்றதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா, நீங்க உங்களோட ஹெல்த்ல ஒர்க் பண்ணணும். உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லும். உலகத்துல இந்த மாதிரி யாரும் இல்ல ஒரு ஹெல்த்தியான பிசிக்கல் பாடியை பார்த்து அட்ராக்ட் ஆகாம இருக்கிறவங்க. அண்ட் இதுதான் ரீசன் மக்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா மக்களோட பார்வையில அவங்களோட பிசிக்கல் வேல்யூ ரொம்பவே ஹையா இருக்கும். நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு அட்ராக்டிவான பர்சனை எந்த விஷயம் அட்ராக்டிவ் ஆகுது? அவருடைய லுக்ஸ் அண்ட் பாடி தானே. ஒரு நல்ல லுக் அண்ட் பாடியோட சீக்ரெட் ஒரு நல்ல ஹெல்த்தா இருக்கும். அது யாருன்னா ஒருத்தர் ஓவர் வெயிட்டா இருந்தா இல்ல ஸ்கின்னியா இருந்தா, அவருடைய முடி அப்படி இப்படின்னு கலைஞ்சிருந்தா, நின்னுட்டு இருக்கும் போது அவரோட பாஸ்டர் சரி இல்லாம இருந்தா, ஹைஜீன் சரி இல்லாம இருந்தா, அவரோட பாடி ஃபிட்டா இல்லனா, அப்ப இந்த விஷயம் ரொம்ப கிளியரா ஷோ பண்ணுது அந்த பர்சனுக்கு அவரோட பாடியை பத்தி வேல்யூ கேர் இல்லன்னு. அப்போ மிச்ச பர்சன்ஸ் அவரை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க? அது எந்த ஒரு பர்சன்ஸ் அவங்களுடைய பெஸ்ட் ஷேப்ல இருக்கிறாங்களோ, பிசிக்கலி ஃபிட் அண்ட் அட்ராக்டிவா இருக்கிறாங்களோ, இது அந்த பர்சனை பத்தி ரெண்டு விஷயம் சொல்லுது. முதல் விஷயம் என்னன்னா, அந்த பர்சன் ரொம்பவே போக்கஸ்டா இருக்காங்க. அவர் இங்க அங்கன்னு அவ்வளவு சுலபத்துல டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாரு. ரெண்டாவது என்னன்னா, அந்த பர்சன் ரொம்பவே கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்க. வெல், அவருக்கு மனசு இருக்குதோ இல்லையோ, அவர் அவரோட டயட் மேல முழு கவனத்தை செலுத்துறாரு. அண்ட் எப்பவுமே அவரோட ஒர்க் அவுட்டை மிஸ் பண்றதே இல்ல. அவரோட ஹெல்த் உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் ரெண்டு சைடுல இருந்தும் சரியா வச்சிருக்காரு. ஏன்னா அவர் அவரோட ஹெல்த்தை வேல்யூ பண்றாரு. உங்களோட ஹெல்த் உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் எவ்வளவு சரியா இருக்குதோ, இது உங்களோட லைஃப்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்கும். அண்ட் நீங்க இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி லுக்ஸ் வைஸ் பெஸ்டா தெரிவிங்க. சோ எவ்வளவு முடியுமோ உங்களை பிசிக்கலி ஃபிட்டா வச்சுக்கோங்க. அண்ட் அட்ராக்டிவா காமிச்சிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட வேல்யூ அதுவாவே அதிகரிக்கும். நம்பர் 5, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ மாரலி. அட்லாஸ்ட் இன்னொரு வழி நீங்க எப்படி உங்களோட வேல்யூவை ஷோ பண்ணலாம்னா, அது எதிர்க்க இருக்கிற பர்சனோட லைஃப்ல உங்களால எவ்வளவு வேல்யூவை ஆட் பண்ண முடியும். இமேஜின் பண்ணிக்கோங்க, ரெண்டு பேரும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு வேலை தருவாங்களோ வெறும் அவ்வளவுதான் செய்யறாரு. அதுலயே அவர் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கிறாரு அண்ட் வேல்யூ ரொம்பவே ஆவரேஜ் குவாலிட்டில செஞ்சு முடிக்கிறாரு. அது ரெண்டாவது எம்ப்ளாயி அவருடைய டைமை விட ரொம்ப சீக்கிரமாவே அவரோட வேலையை செஞ்சு முடிச்சிடறாரு. அவருக்கு எவ்வளவு சொன்னாங்களோ அதை விட ரொம்ப அதிகமாவே அவர் டெலிவர் பண்றாரு. அண்ட் அது இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் அவரோட குவாலிட்டியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தரை ப்ரமோட் பண்ணணும்ன்ற டைம் வந்துச்சுன்னா, அப்போ எந்த எம்ப்ளாயியை ரொம்பவே வேல்யூபிளா கருதி ப்ரமோட் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி ரெண்டாவது பர்சனை தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் நிறைய வேல்யூஸ் ப்ரொவைட் பண்றாரு. இதே சேம் விஷயத்தா நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் அப்ளை ஆகுது. உங்ககிட்ட எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை விட அதிகமா கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது வேல்யூ வாங்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க, கூடவே மத்தவங்களோட லைஃப்ல வேல்யூ ஆட் பண்ணவும் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி மாறிடுங்க. மக்களுக்கு என்ன தோணும்னா, நீங்க அவங்களுக்காக அவங்களோட லைஃப்ல எதிர ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவீங்கன்னு. உங்ககிட்ட இருக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு அவசியமா இருக்கணும். நீங்க எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றீங்களோ அதுக்கு அக்கார்டிங் தான் உங்களோட வேல்யூவா இருக்கும். உங்களையோ அந்த அளவுக்கான வேல்யூபிள் பர்சனா கருதுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ப வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.